சாலோக சாமீப சாருவ சாட்சியம் சொல்லக்கூடிய 4ஆம் பதிவார் அடைவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அன்னார் அவர்கள் இறைவனுடைய பாதத்தை அடையணும் என்பதற்காக எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி எங்கள் அன்பு அண்ணன் ஏழுமலை மறைந்து போனதே. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி எங்கள் அன்பு அண்ணன் ஏழுமலை மறைந்து போனதே. எப்படி அம்மா எப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே எப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே எப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே அந்த இறைவனிடம் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்போமே. அந்த நிச்சயமில்லா வாழ்க்கையிலே தனித்தகமாக நிச்சயமில்லா வாழ்க்கையிலே தனித்தகமாக இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக. இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி எங்கள் அருமை அண்ணன் ஏழுமலை மறைந்து போனதே. மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா. அன்பு கணவனில்லா மங்கையர்க்கு பூவும் சொந்தமா. அன்பு கணவனில்லா மங்கையர்க்கு பூவும் சொந்தமா. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி எங்கள் அருமை அண்ணன் ஏழுமலை மறைந்து போனதே. நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா. அண்ணன் ஏழுமலை நீ இல்லாத குடும்பத்திலே நிம்மதி கிடைக்குமா. உன்னை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரையா. உன்னை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரையா. உன்னை பறிகொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரையா. உன்னை பறிகொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரையா. எப்படி அம்மா மறைக்க முடியும் இதயம் குமுறுதி எங்கள் அருமை அண்ணன் ஏழுமலை மறை
காலம் சென்ற அருமை அண்ணன் அமரராகிவிட்ட ஜி ஏழுமலை அவர்களுடைய பேத்தி ஆதிரா அவர்கள் இதோ செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சிறுபாக்கம் ஒன்றியம் ஒருத்தி பிற்காவை சேர்ந்த களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அடியன் ஏழுமலையை பாராட்டி இந்த இரங்கல் பாடலை பாடுவதற்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வரவே இல்லை. நான் எங்க போறது எங்க போச்சு எனக்கு ஆபத்தப்பா, அப்பா பல நாடுகளுக்கு சென்று பல அரசர்களை கண்டு அவள் ஆட்சி செய்வதையும் பார்த்தேன். அதை பார்த்துவிட்டு நாடு திரும்பின நேரத்தில் எனக்கு தாகம் அதிகமாகி விட்டது. ஆனால் தாகம் கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை. அதனால் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டேன். அப்படியா நடந்தது? அதன் பிறகு அது யாரோ ஒரு பெண்மணி ஓடி வந்து எனக்கு தண்ணீர் கொடுத்து என்னோட தாகத்தை தீர்த்து விட்டார்கள். அப்பா அதுக்கப்புறம் தண்ணி வச்சியா? இன்னும் 25 வருஷம் போனா கூட சரி, என் மகனை திரும்பவே போறது இல்லை. குடிய நம்ம குடிக்கிறோமா இல்ல குடி நம்மள குடிக்குதா? நம்ம தான்டா குடிய குடிக்கிறோம். திருந்துங்கடா, ஏன்டா கெட்டு போறீங்க? நான் இப்ப திருந்து வேலூர் மாவட்டம் கலெக்டரா போறேன். அப்பா அந்த பெண்மணி யார் தெரியுமா? வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பெண்களை பார்த்தா கூட அழைத்து கொண்டு வச்சுக்கிறேன். அது ஒன்றுமில்லைப்பா, என் மீது கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இவனே வருவலை என்றால் என்னுடைய உயிர் போயிருக்கும். தாகத்தை கொடுத்து என்னுடைய தண்ணீர் அதனால அப்படி தவமாய் தவக்கிறது பெற்ற கேட்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டாய். என்னடா இது? ஒரு தங்கை கட்டு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து வாடா என்றால் உனக்கு திருமணத்தை முடிப்பதற்கு ஒரு மணப்பெண்ணை பார்த்து வந்திருக்கிறார் என்று கூறுகிறாய். என்னப்பா செய்வது? சரி, உன் விருப்பத்தக்க தடை என்பது கிடையாது. அப்பா, ஆமா மகனே, தங்கை நடத்தங்கள் மகனே. எப்படி சொல்லுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலமா. என்ன சொல்லுங்கடா? எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏனென்றால் நானும் தாகம் அதிகமாகி மயக்கமடைந்து விழுந்து விட்டேன். அந்த நேரத்தில் யாருமே காப்பாற்ற முன்வரவில்லை. சரி, இது இருக்கின்றார்களே ஓடி வந்து தாகம் அதாவது தண்ணி கொடுத்து தாகத்தை தீர்த்தாங்களா? அதனால எப்படி சொல்றது? வாயாலதான். அதனால நான் சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன். அண்ணா, என்னன்னா இது இவங்களையா? அண்ணா, ஐயோ எனக்கு அண்ணி பிடிக்கவே இல்லை. இவங்களை திருமணமே செஞ்சுக்கிட்டாங்க. உங்க அழகுக்கும் எப்படி இருக்கீங்க நீங்க? அப்படிதான் சொல்லாதீங்கம்மா. மகனே, பார்த்தா எனக்கு பிடிக்கல. நல்ல பிள்ளை பார்த்து திருமணம் செய்து தரேன். அண்ணா, எனக்கு திருட்டு சொல்றாங்க.
அண்ணா போகட்டும் விடுங்கண்ணா. மகனே, என்னமா புரிய பேசுறீங்க? என்னால கூட புரிஞ்சுக்கல நீங்க. அம்மா, அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து தரேன். அம்மா நீங்க என்னதான் தெரியல. அவங்க மூஞ்சி சரியில்லை. உங்க அப்பா அப்பா அம்மா கண்டா நீங்க எத்தனை முறை எடுத்திருந்தாலும் சரி இவ்வளவு தான் திரும்ப சொல்லுங்க தவிர வேற யாரும் எனக்கு தேவையில்லை. ஆமா சரி எப்படி இப்படி வளர்க்கட்டும். என்னுடைய தங்கைக்கு இப்ப சிறப்பாக திருமணம் நடக்க போகிறது. சரி, ஆகையினால் ஐயர் வரணும், அவருடைய தலைமையில் தான் திருமணம் நடக்கணும். ஐயர் வந்தாதான்டா திருமணம். சொன்னா கூட நீங்க என்ன கேவலமா பேச என்ன பொண்ணு பத 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 பதனுக்குது. புள்ள எப்ப 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 எப்பன்னு பொண்ணு ரெடி புள்ள ரெடி தாலி கட்டு போங்க. எது எப்படி இருந்தாலும் சரி ஐயர் அகம்பலத்தி மந்திரத்தை ஓதினால்தான் அந்த தாலிக்கு ஒரு சிறப்பு. அவன் பொண்ணுங்களை இஷ்டன்னு ஓடுறானா ஐயரியா பாத்துக்கிறான். எப்ப தள்ளி வைக்கிறான்னு பாத்துக்கிறேன் நீ. இல்ல அவன் பொண்ணுங்களை இஷ்டம் போறான் ஐயரியா பாத்துக்கிறான். எங்கன்னா பொல்ல மத்த வேப்ப மத்த பார்த்து கையெட்டு கும்பிட்டு தாலி கட்டு ஐயரை வரணும். மந்திரம் சொல்லணும். மந்திரம் நான் சொல்றேன். மந்திரம் நான் சொல்றேன். எனக்கு எப்படின்னா எங்க அப்பா எங்க அம்மா தாலி கட்டினாரு. தாலி கட்டி ஒரு வருஷத்துல எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அப்பா செத்தோடனே எங்க அம்மா ஒரு 3 வருஷம் வீட்டுல சும்மாவே இருந்தாங்க. 3 வருஷம் பொறுத்து எங்க அம்மா ஐயர் விட்டு வேலைக்கு போனாங்க. எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் 3 வருஷம் பொறுத்து ஐயர் விட்டு வேலைக்கு போனாங்க. அந்த புண்ணியம் விட்டு வேலைக்கு போய் 2 வருஷம் பொறுத்து நான் போனேன். அப்பா செத்து 3 வருஷம் பொறுத்து ஐயர் வீட்டுக்கு போனாங்க. ஐயர் வீட்டுக்கு போய் 2 வருஷம் பொறுத்து அந்த புண்ணியம் விட்டு போனதுக்கு அப்புறம் அப்படின்னா ஐயர் தான் உங்க மேல வச்சிருந்தாரு. இளவரசனை கூட பார்க்க மாட்டேன். என் குடும்பம் நான் அவளை காவல் என்னடா ஐயர் எங்க அம்மால வச்சு இல்ல, எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறாங்க. ஏதோ மந்திரம் சொல்லணும். தெளிவே இருக்காது. எல்லா கடமையும் கல்யாணத்துக்கு தானே போறேன். சரி ஏழாது உனக்கு போட்டுக்கிற மேடம் எங்க இருக்குது? எப்ப நான் உட்காரு எந்த ஐயர்னா மாப்பிள்ளை பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிறீங்களா? பொண்ணு பக்கத்துல உட்காந்தாதான் வரும். எது வரும்? மந்திரம். அப்ப ஆரம்பிச்சிடலாம். நீ அப்ப ஆரம்பிக்க தேவையில்ல, இப்பவே ஆரம்பி. இப்போ ஆமா கல்யாணம் பொண்ணு நல்லா திவ்யமா இருக்கா, நல்லா லட்சமா இருக்கா. நான் கல்யாணம் பொண்ணு குஞ்சு தலை குனிந்து பார்க்கிறாள். தலை குனிஞ்சு பார்த்தேன். நாணம் மனம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய எல்லா பருப்பு என்கிட்ட இருக்குது. அதுக்கிட்ட தான் இருக்குது அச்சு ஞானம் மனம் பைப்பு. எங்ககிட்ட இல்லையா பைப்பு? என்ன இருக்குது? பைப்பு அச்சு ஞானம் மனம் பைப்பு பயிர்ப்பு. அந்த கூட்டம் தெளிவா சொல்லு. இவாள் பேரு அலங்காரி. அலங்காரி. ஆவி ஊவே நேசம் ரிஷபம் கன்னி தொலை விஷ்ணு. அலங்காரி விஷ்ணு. விருச்சிக ராசி. 11 பொருத்தமும் நன்னா இருக்கு. இப்போ தாலி அர்த்தம் நல்ல வார்த்தையே வராதாடா. தாலி கட்டிடலாம். சரி அப்போ ஆரம்பிச்சிடலாம்.
இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். ஆமா பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களா? எதுக்கு பங்காளி? சொந்த பந்தங்களா? எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் மீசாட்சின்னு வரட்டும். கல்யாணத்துல போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. மீசிங் டீசிங் ஆரம்பிச்சிடலாம். ஆமா சூரியன் வரப்போது தாலி வாங்கிட்டீங்களா? ஒரே ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையா வராது. சூரியன் வரத்துக்குள்ள வாங்கிட்டீங்களா? இல்லையா? என்னத்த தாலி வாங்கிட்டீங்க? என்னதான் சொல்ற ஒண்ணுமே புரியல. பசுமாடு பூச்சாங்களா? சுப முகூர்த்தம் நடக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா கடையில? கை இப்படி வையும், நீ வையண்டி தேவிடாது உங்களை. இவாள் பிராமணா, இவாள் சத்துருவாள். பிராமணால் தேவர் புஜத்தில் புரிந்தவாள், சத்துருவாள் தேவர் சூட்டல் புரிந்தவாள். பேசக்கூடாது, நேக்கு தெரியும், நோக்கு புரியாது. வையண்டி தேவிடாது உங்களை. எங்க அம்பி நீ செவ்வாத்திரமோ விஷ்ணு கோத்திரமோ? சிவகோத்திரம். நான் சொல்றதுக்கெல்லாம் அரகரா அரகரான்னு சொல்லப்படுறேன். சொல்லுகிறேன். ஐயன் நீ வையண்ட தேவிடாது ஐயும். சுக்லாம்பரம் என்ன சொல்லணும்? மயிர சொல்லணும். அரகரான்னு சொல்றானே என்ன சொல்லுங்க? சுக்லாம்பரம் புஜம் அம்மா தாலி. என்னடா உயா அரகரான்னு சொல்றானா? அரகரா அரகரா நீ தெளிவா சொன்னதாடா சொல்லுவாங்க. நேற்று தெரியும் நான் பங்காளி வந்திருக்கான். சுக்லாம்பரம் சசிவர்ணம் சஜர்புஜம் நசித்தாய நமாம் அசித்தாய நமாம் எள்ளு கொண்டாய நமாம் எள்ளு கொண்டாய நமாம் சார்ல சால காலமாம் எனையும் கோட்டலாகின்னு போட்டானா? எங்க போனான்னு தெரியலையே. எங்க கொண்டாடு? எள்ளு கொண்டாயனுமாம் எள்ளு கொண்டாயனுமாம் அரிது கொண்டாயனுமாம் அருள் கொண்டாயனுமாம் அரகர அரகர நாலு போட்டு கொண்டாயனுமாம் அரகர அரகர செக்கன் எடுத்து வரணுமாம் அரகர 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 சொன்னா திருவிழால் அரகர அரகர ஆசி ராமேஸ்வரம் மாயாவர கும்பகோணம் சாரோப சாரூப சாமீப சாயித்த நாட்டாம் கல்யாண மந்திரம் தெரியாது. கல்யாணத்துக்கு கூட்டு போவாரு. கருமாதிக்கிட்டான். கல்யாணத்துக்கு போனா செருப்பு ஏழு இடத்துக்கு போறேன். சீரும் சிறப்போடு அந்த பெண்ணை வைத்து நல்லபடியாக வாழ வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஐயா, ஏதோ திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அழகாலமா அவங்க வீட்டை வேலை செய்யல. எது இல்லை இந்த நேரத்துல போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு அட்வட்டும் வாங்க. தென்னட்ட போயிருக்காங்க பத்தியா? அவ்வாளுவோ இவ்வாளுவோ போராளுவோ வராளுவோ இப்படிதான் பேசுவானுவோ. நீ எப்படி பேசுற? நாளைக்கு வாங்கோ. அதான் அடுத்த முறை வாங்க, உனக்கு ஒரு புடவை ஜாயிக்கும். அம்மா ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்தாரு. அவங்களுக்கு 60 கவுனுக்கு ஏதோ
பலகாரம் சுட்டு கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். பலகாரம் ஏதோ முறுக்கு சுட்டு கொடுத்து அனுப்பலாம், குழந்தைங்க வச்சு சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். இட்லி குண்டாங்க இல்லை. என்னுடைய தங்கைக்கு சீரும் சிறப்போடு திருமணம் விழுந்திருக்கிறது. அவர்கள் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என நானும் வாயார வைத்திருக்கிறேன். அதனால் அவர்கள் நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டும். நான் சென்று வருகிறேன். நீங்க எங்கும் செல்ல தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய தங்கையை நான் மனமுடித்து விட்டேன். அதனால் நீங்க எங்கும் செல்ல தேவையில்லை. எங்களுடைய நாட்டிலேயே இருங்கள். உங்கள் நாட்டிலேயே நான் இருந்தால் நாட்டு மக்கள் என்ன கூறுவார்கள்? தங்கையை மனமுடித்து கொடுத்திருக்கிறான், அவனும் இங்கேயே தங்கிவிட்டானே என்று ஏளனமாக என்னை பேச மாட்டார்களா? உண்டு பட்டால் உண்டு வாழ்வு, ஒன்று மணிகளில் நம் மனதிற்குள் தான் உழைப்பார்கள். அது போல இருக்க நம்முடைய குடும்பத்தை எந்தவித சண்டையும் வராது. கேளுங்க. அப்படியானால் உங்கள் வார்த்தையை சிறமேற்கொண்டு அப்படியே செய்கிறேன். விடையை நீங்கள் செய்வார்கள். என்னுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன். திருமணம் முடிக்கிறது உரைத்து அதன்படியே உன்னை திருமணம் முடித்து விட்டு திருமணம் முடித்த கண்ணி அலங்காரி, வாழ்வின் ஒரு நாளில் திருநாள், அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். இப்படி கொண்டிருந்தார் நேரம் போது தெரியாது. அதனால் இப்போது செல்ல வேண்டும், பஞ்சனுக்கு செல்ல வேண்டும். நாம் இருவரும் உல்லாசமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும். போகலாம். ஆமா, சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமா.